என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் கலை வளர்க்க பிறந்தவன். நான் மக்களை மகிழ்விக்கிற கலைஞர். திருச்சியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மீது பாலியல் குற்றச்சாட்டு இருப்பதாகவும் அது விரைவில் வெளிவரும் என அக்கட்சியிலிருந்து வெளியேறிய நிர்வாகி சுபாதேவி கூறியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மூவர் ஹிமாயுன் தூண்டுதலால் தன்னை பற்றி அவதூறாக இணையதளத்தில் கருத்து பதிவிட்டதாக கூறி அக்கட்சியை சேர்ந்த தஞ்சாவூர் பகுதி நிர்வாகி சுபாதேவி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளார். தற்போது நாம் தமிழர் கட்சியில் நடக்கும் அவலங்கள் மற்றும் அங்குள்ள நிர்வாகிகள் நடவடிக்கைகள் குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தஞ்சாவூர் மாவட்ட ஹிமாயுன் பெண்களை தவறாக பேசும் இளைஞர்களை அழைத்து சென்று சீமானுடன் புகைப்படம் எடுப்பதாகவும் அவர்களுக்கு கறிவிருந்து தருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல ஆடியோக்கள் வெளியாகி அக்கட்சியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சுபா வெளியிட்டு வரும் தகவல் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தலையில் பேரிடியை இறக்கி வருகிறது. தற்போது சுபா அளித்துள்ள பேட்டியில் திருச்சியை சேர்ந்த நாம் தமிழர் நிர்வாகி பெண்ணுக்கு அங்குள்ள செயலாளர் ஒருவரால் பாலியல் சீண்டல் ஏற்பட்டு உள்ளதாகவும் அது விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் என கூறியுள்ளார். எங்களுக்கு பவர் வரட்டும்டா, அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்னை. டேய் டேய் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும். ஆபாசமாக பேசவும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு இருந்தால் மட்டுமே நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பு வழங்கப்படுகிறது என பெண் நிர்வாகி சுபாதேவி தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகளின் ஆடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்கும் நல்லா இருப்ப. அது மட்டுமில்லாமல் தன்னை சாதி ரீதியாக பேசி இழிவுபடுத்துவதாக தெரிவித்துள்ள பெண் நிர்வாகி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு ஆபாசமாக பேச தெரிந்தாலும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு இருந்தால் மட்டுமே பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என வேதனை தெரிவித்துள்ளார். சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டானி வேற ஆயிடும். பொண்டாடிக்கு என்ன பார்த்தோன்னு வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னு வாமிட்டு வரக்கு நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா? இல்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருக்கிறார். அவர் முதலீட்டை ஈர்த்து வந்தார், நல்லதுதான். ஆனா இதுக்கு அடித்தளம் இட்டவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, சைனா டூர் போயிருந்தப்போ கிடைச்சது இந்த சைனா மேக். அதான் அவன் நைனாவுக்கு தெரியாம இந்த மைனாவை தள்ளிட்டு வந்துட்டேன். உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை உலக சூழலில் ஏற்படுத்தி தந்தவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து திடீர்னு போனா உடனே அயல் நாட்டு கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட மாட்டாங்க. பாரத தேசத்தை ஒரு வலிமையான தலைவர் ஆள்கிறார் என்ற வகையில் தான் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற முதலீடுகளும். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. ஆனா இன்று காலையில பத்திரிகைகள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இன்று சொல்லுகின்ற அத்தனை நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கிற நிறுவனங்கள் தான். உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எதுவுமே புது நிறுவனங்கள் இல்ல. அதனால தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் விவரமாக எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும். எங்களுக்கு மக்களுக்கு புதிய கம்பெனிகள் எதுவும் இல்லை. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. இன்று காலை அவர் எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார் என்று பார்த்தால் எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழகத்தில் நிறுவனங்களாக செயலாற்றி வரும் நிறுவனங்கள் தான். ஆக தயவு செய்து தமிழக மக்களை ஏமாற்றாமல் நீங்கள் சென்றிருப்பது சுற்றுலாவா இல்லை என்றால் தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய முதலீடா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதும் நான் தெரிவித்தேன். இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு போடுதணும். இப்ப பாருங்க, முதல்ல செல்லம்னு சினிமால செல்லம். ஐயோ, அது நான் சொன்னதுதான். யார வடிவேல பார்த்து
இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இயக்கும்போது செல்லம் வேடி இங்கே வந்து நில்டி போடி வேண்டி தான் பேசிப்போம். சைடி செல்லம் அங்கிருந்து வர நடி இப்படி அது அப்படியே பரவிருச்சு. என்ன கருமமோ இந்த குரங்கெல்லாம் எப்ப விட போறியோ. அது பரவும் போது அதை இந்த கிள்ளி படத்துல பிரகாஷ்ராஜ் நம்ம எடுத்து வச்சுட்டாரு. செல்லம் அது நான் போட்டது அந்த பிட்டு என் பிட்டு தான். எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான்? இன்னைக்கு நாம் தமிழருடைய நிறுவன தலைவராக இருக்கிற நம்முடைய தென்பாண்டி சிங்கம் இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு. இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் சீமான் அவர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மதிநுட்பம் உள்ள ஒரு தலைவர் என்று சொன்னால் அது புரட்சி தமிழன் ஐயா எடப்பாடியார் என்று. ஓகேவானே? ஃபிளாஷ்பேக். எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் தான் பயப்படுறது. கேடு கட்ட நேரம் அதுவே ஒரு அடிமை. 6 மாசம் கழிச்சு பதவியில இருந்து கீழே இறங்குனா பக்கத்து வீட்டுக்கார மதிக்க மாட்டாங்க. தட்டிடலாமா? அவர் கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிடலாமான்றீங்க. நாங்க ஆடு மாடு மேய்க்கும் போது காடுகள்ல கிடைகள்ல போய் படுப்போம். அப்ப தேல் கொட்டிடும். தேல் அப்படியே ஊந்து கடிச்சிடும். நீங்க என்னன்னா இயற்கையில நீங்க பாருங்க, நானே அனுபவிச்சு சொல்றேன் பாருங்க. தேல் கொட்டிடுச்சு அப்படின்னா வேற ஆரம்பிக்கும் விஷம். அது நல்ல துணிவோட கொட்டிடுச்சு ஆமா அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம போய் தண்ணிக்குள்ள கையை விட்டுட்டீங்கன்னா அந்த விஷம் எங்க இருந்தாலும் இறங்கி வந்து எங்க கடிச்சதோ அங்கேயே நின்னுட்டு கொஞ்ச நேரம் வலிச்சிட்டு வலி நின்றும். என்னம்மா அப்பா வந்து இன்னைக்கு தேல் கடிச்சிருச்சு, ஊசி போட வந்தோம். மாத்திரை ஊத்துறாங்களா? என்ன சொன்னாங்க? கடிச்ச உடனே வர வேண்டியதான் சொன்னாங்க. தண்ணியில நினைச்சிட்டு இருந்தாலே போதும் தான் சொன்னாங்க. தண்ணியிலே நினைக்கப்படாதான். தண்ணியை நினைச்சாதான் விட்டு ஏறுமா. நீ தண்ணியை நினைச்சு செவனின்னு இருக்கிற தான் சத்தம் போடு. வேற எதுவும் சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? அந்த ஆளுங்க போய் வெளில தான் நினைக்கிறேன், வேணா இழுத்து வரணும். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் நீ இல்லைன்னு சொல்லுவேன்? கூப்பிடுவா காட்டுவோம். இது வேற யாரும் அனுபவிச்சது இல்ல, நானே அனுபவிச்சது. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டா போட்டுறேன். தமிழ் சினிமா நடிகைகளை விமர்சித்த யூடியூபரை அடிக்க விஷாலுக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள ராதிகா, நடிகைகளுக்கு பாதுகாப்பளிக்க பெரிய நடிகர்கள் முன்வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? சின்மை வந்து ஒரு குற்றம் வந்து சொல்லிடுச்சு. நாங்கள் அந்த பெண்ணை நம்பணுமா? எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு சொல்கிற, ஏன் இப்படி, இது ஏன் சாட்சி இல்லை, ஏன் இப்படி? ஒரு பெண்ணோட மனசில் எவ்வளோ விஷயங்கள் ஓடுறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது ஒரு ஆண்கள் வந்து யாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியாது. பட் அவங்களுக்கு வாய்ப்புகள் போய், வேலை வாய்ப்பு போய், அவ்வளோ டேலண்டடான பெண் வந்து கஷ்டப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யார் வந்து அவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க? யாரோ ஒரு பேட்டியில் விஷாலை வந்து கேள்வி கேட்குறீங்க, யார் வேணாலும் யார் பற்றி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது பதில் அல்ல. அவன் வந்து உட்காந்து சொல்ல எல்லா நடிகளும் இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க முன்னுக்கு வருமா. நான் சொல்கிறேன், அந்த ஆளை விஷாலுக்கு தைரியம் இருந்தால் போய் செருப்பால் அடிக்கட்டும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? அவர் என்ன ஜெனரல் செக்ரட்டரி தானே, போய் அடிக்கட்டும். தைரியம் இருந்தா போ. நீ ஒரு ஆம்பளைனா நீ போய் அடி. பார்த்தா அப்படி தெரியலையே. நான் பார்க்குறேன், நானும் வரேன், கூட வரேன். தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு நானும் வரேன், கூப்பிடு, வரேன். விஷால் பேசுனது வந்து யார் வேணாலும் யார் வேலை பற்றி சொல்ல செருப்பால் அடிங்கன்னா இது ஒரு தலைவர் பேசுகிற பேச்சு கிடையாது. இது வந்து இட்ஸ் a very insensitive comment. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி, அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறதோ, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதோ இட்ஸ் a producer's responsibility. எல்லா ஆம்பளைங்களும் குவைட் ஆயிட்டீங்கல்ல, இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் மறுபடியும் இதே பெண்கள் மேலே தான் வந்து விடும். இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. நாசர் கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், நாசர் முதல்ல இந்த சங்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வரதும் இல்லை. முதல்ல இந்த பெண்களை ஏன்னா இந்த சில பெண்கள் வந்து பயப்படுவாங்க. இப்போ நாங்கள்லாம் தைரியங்க, அடிச்சிடுவேன், இல்லைன்னா திட்டிடுவேன். அவங்க வரணும், வந்து பெண்களோட நாங்கள் இருக்கோங்க. எங்ககிட்ட வந்து பேச கஷ்டமாக இருந்தால் ஒரு 4 பெண்கள்
அதாவது ஒரு லாயரு இல்லாட்டி ஒரு போலீஸ்ல இருந்து யாராவது ரிட்டையர் ஆனவங்க அவங்கள மாதிரி வச்சு நீங்க சொல்லு. ஆனா உடனே ஏங்க அவ சொல்றது நியாயம் தானே. இது 5 வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் அதுல வந்து நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது ஒரு கேள்விக்குறியாயிடும். அதுக்கு எந்த முடிவும் கிடையாது. இந்த நாய் வாயில திட்டு வாங்குறத விட இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போயிடலாம் சார். இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்த வச்சிங்கன்னா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன் வரணும். வாங்க, நான் கேட்குறேன், பெரிய நடிகர்களை கேட்குறேன், முன்னுக்கு வாங்க. எல்லாரும் நமக்கு என்னென்ன நீங்கள் இருக்காதீங்க. பாவம் அந்த பெண்கள் என்ன வயிற்று பிழைப்புக்காக வந்து கஷ்டப்படுறாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.